ஷாவ்லின் இதெல்லாம் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு புத்திசத்தோட தொடர்புடையது? அதுக்கும் பௌத்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்லையா? சம்மந்தம் கிடையாது. போதி தர்மர் ஒரு இளவரசன் அவர். 5ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் அந்த காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. அரசர்கள்லாம் பிரச்சனைலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இங்கேருந்து ஓடுறது கிளம்பிடுறாரு. எப்படின்னா அந்த கப்பலில் போகிறார். சீனாவில் வந்து அந்த சில்க் ரூட் அப்படிம்பாங்க. புத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறார் அவர். போதி தர்மர் இல்லை அப்படிங்கிறார். நீ யாருன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அந்த அரசர் வந்து பயங்கரம் கோபமாயிடுறாரு. புத்த இது வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமலும் இருக்கிறது தான் ஒரிஜினல். இவங்க வந்து ரொம்ப ஹார்டாக இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஹார்டாக பண்ணால் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நடுப்பாதை. சுத்தமெல்லாம் சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, ஹெவியாகவும் சாப்பிட அந்த மாதிரி வந்து நடுப்பாதையில் பட்டும் படாமலும். அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஷாவ்லின் அப்படின்ற இடத்துக்கு வர்றார். அது ஒரு மலை. 9 வருடங்கள் பார்த்திங்கன்னா அந்த செவுத்தை பார்த்த மனைக்கு உட்காந்துக்கிட்டு தியானம் இருக்கிறார். சாப்பிடாம கொள்ளாம. அதாவது அவங்க சீனாவில் கேட்டோம்னா புத்த இதுபடி, ஒரிஜினல் புத்த இதுபடி சாப்பிடாமல் இருக்க முடியாது. 7 நாட்கள், அதாவது தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த அரசருக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறார். அந்த குங்ஃபு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எங்கே போகும்னாக்கா வெளியே தெரியாது. அந்த போன்ஸுக்கு உள்ளே போய் அட்டாக் ஆகிற மாதிரி 2 டைப்பு வந்து அவரே வந்து கண்டுபிடிக்கிறார். இவர் இங்கே வந்து அந்த மகாயானம் என்பது வந்து வந்துருச்சு, காஞ்சிபுரத்தில் வந்துச்சு. அதை தான் இவர் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு ஏலாமறிவில் கூட வரும். அவருக்கு விஷம் கொடுத்ததா கூட சொல்லுவாங்க. அதில் வந்து விஷம் கொடுத்தது சொல்கிறாங்க. இப்போ சீனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரியரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்த துறவி சமண அரிய பிரம்மா அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த குங்ஃபு ஷாவ்லின் இதெல்லாம் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு புத்திசத்தோட தொடர்புடையது? ஏன்னா சீனா, தாய்லாந்து, இந்த புத்தம் சம்பந்தமான நாடுகளில் இந்த ஷாவ்லினாக இருக்கலாம், குங்ஃபுவாக இருக்கலாம், அது ரொம்ப பிரதானமான ஒரு கலையாக பார்க்கப்படுது. அதனால் இந்த கேள்வியை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா அதுக்கும் பௌத்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்லையா? சம்மந்தம் கிடையாது. பார்க்கலாம். இப்போது விலாவரியாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த முந்தி பேசியிருக்கோம். நம்ம அந்த மகாயானம் என்று ஒன்று இருக்குது. அதாவது தேரவாதம்னு ஒன்று இருக்குது. தேரவாதத்தை ஹீனயானம்னு சொல்லுவாங்க. மகாயானம்னு ஒன்று பிராமணர்களால் அந்த நாகார்ஜுனா ஐயங்கார் அவர் வந்து கிரியேட் பண்ணதா சொல்லியிருக்கீங்க. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முக்கியமான ஒரு புத்தராக காமிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லார்ட் மகாவிஷ்ணு. அதாவது அந்த இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த சீனாவில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மகாயானம் வந்து அதை பௌத்தமாக பார்ப்பதை விட நம்ம அதை வந்து இந்து மதமாக பார்ப்பது சரி என்று பார்த்திங்கன்னா எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி கோட்பாடு. இப்போ இந்து மதம் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சக்தி, பவர். அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்து மதத்தில் இப்போ நம்ம தியானம் கூட பார்த்திங்கன்னா குண்டலினி சக்தியை பெறுவது, அந்த மாதிரி சக்தி பவர்ஸ் சக்தியின் அடிப்படையில் இருக்கும். ஆமாம். வாசி யோகம் பார்த்திங்கன்னா வசியம் பண்ணுகின்ற சக்தியை பெறுவது. ஸோ இதுபடி இருக்குது. இது வந்து புத்தர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, சக்தி ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து ஞானத்துக்கு வந்துடுங்க. ஞானம் வந்து சக்தி வந்து பார்த்திங்கன்னா கூடும் குறையும், ஆனால் வந்து ஞானம் வந்து பெர்மனெண்ட். போதி தர்மர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளவரசன். அவர் இங்கே காஞ்சிபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சில சிறு வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா அவருக்கு சில ஏதோ கடவுள் வந்து ஏதோ கொடுக்குற மாதிரி இது மாதிரிலாம் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவர் வந்து அந்த துறவரம்னு சொல்ல முடியாது, அந்த பூசாரி. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிறிஸ்துக்கு பின், அதாவது 5ஆம்
கிறிஸ்து 5ஆம் பிறந்ததுக்கு அப்புறம். பிறந்ததுக்கப்புறம் ம். 5ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் அப்போ வந்து இருக்கார். அப்போ வந்து அந்த 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 காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. இஷ்டம் இல்லாமல் அவர் வந்து துறவுற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் வந்து தியானம் மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் போயிட்டு அவர் வந்து அவருக்கு ஒரு தடவை என்ன ஆகுது, இங்கே வந்து அவருக்கு அப்போசிஷன் வருது. அந்த அந்த அதான் அந்த அரசர்கள்லாம் பிரச்சனைலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கேருந்து ஓடுறது கிளம்பிடுறாரு. எப்படின்னா அந்த கப்பலில் போகிறார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீனாவில் வந்து அந்த சில்க் ரூட் அப்படிம்பாங்க. அந்த சில்க் ரூட் வழியாக இந்த இதெல்லாம் இங்கே நம்ம இருக்கிற மசாலா இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு சீனாவுக்கு எடுத்துகிட்டு போகிற கப்பல் வழியாக அந்த துறைமுகத்துலேருந்து அவர் போகிறார். அது வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் சொல்லப்படுது. ஆனால் வந்து அந்த சில இதில் எப்படி இருக்குன்னாக்கா இவர் வந்து அந்த சித்தி விளையாட்டுகள், இவர் ஒரு சித்தர், தமிழ் சித்தர் இவர், சித்தி விளையாட்டுகள்லாம் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடந்தே இல்லை, அதாவது இந்த இமயமலையை ஊடுருவி அந்த பக்கம் அவர் போயிட்டார். ஏன்னா இமயமலையை வந்து தாண்டினதாக யாருமே சரித்திரம் கிடையாது. அதனால் வந்து இவர் ஒரு ஆள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த இமயமலையை இந்திய பகுதியிலேருந்து அந்த பக்கம் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு போன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேரரசர் ஊன்னு ஒருத்தர் அவரை போய் மீட் பண்ணுறாரு. அவர் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்த விடுதிகள், கோயில்கள் அது மாதிரிலாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இது எப்போலேருந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி அசோகன் 350 கிறிஸ்துக்கு முன் அப்போ வந்து அசோகன் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு 19 புத்த ஸ்தலங்கள் வந்து அந்த பக்கம் அமைக்கிறதுக்கு தூதவன்லாம் அமைத்து அவங்க வந்து இடம் கொடுத்து எல்லாமே அமைத்து நல்லா ஓடிட்டுருக்கு. எங்கள் சீனாவில் சீனாவில் அப்போலேருந்து முந்திலேருந்து ஓடிட்டுருக்குது. இந்த பேரரசரும் என்ன பண்ணுறாருன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவர் வந்த உடனே அந்த பேரரசர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட நான் வந்து அதை ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேள்வி கேட்பார். அதில் வந்து ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் செய்திருக்கேன், அதே மாதிரி துறவிகளுக்கெல்லாம் ஆல்ரெடி துறவிலாம் இருக்காங்க, துறவிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன், அது எல்லாமே செய்கிறேன் நான், இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என்ன பலன்னு கேட்குறாரு. அப்போது இவர் ஆன்சர் என்ன சொல்கிறாருன்னா பலனே கிடையாது அப்படிங்கிறார். ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து என்ன கேட்குறாருன்னா புத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறார் அவர். போதி தர்மர் இல்லை அப்படிங்கிறார். மூன்றாவது கேள்வி கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்போது அந்த அரசர் வந்து பயங்கரம் கோபமாயிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்கள் கூட நான் பேச முடியாது, எனக்கு டைம் வேஸ்ட்டு, உடனே வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவர் வந்து எப்படின்னா இவர் ஒரு தாடிலாம் வளர்த்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஆளாக தெரிவார். அதே மாதிரி அதான் கருப்பு கலர் தான், இங்கேருந்து போனவர் தமிழ்நாட்டுக்காரர் கருப்பாக தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதான் அவர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் சப்போர்ட் வரலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற துறவிகள் வந்து பழைய தேரவாதம், ஒரிஜினல் பௌத்தம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேட்டர்னில் இருக்காங்க. அந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புத்தர் வந்து ஃபைட் பண்ணக்கூடாது, ஒரிஜினலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முக்தி வந்து எப்படி பெறணும்னா உடலால் முக்தி பெற முடியாது. எவ்வளோதான் அதுதான் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதன் வந்து 1000 பேர்த்த ஒரு சண்டையில் ஜெயிக்க முடியும், போரில் ஜெயிக்க முடியும், ஆனால் வந்து தன்னைத்தானே ஜெயிப்பது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து சண்டை செய்ய மாட்டாங்க. அப்போ இவர் அங்கே போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மத்தியிலையும் பார்த்திங்கன்னா இவரை வந்து அவ்வளோவா இது பண்ணிக்கல. ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான பர்சன், ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆளாக இருக்கார். அவர் வேறு அதான் புத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி இருக்கார். பட் மெடிடேஷன் வந்து பண்ணுறாரு, மெடிடேஷன் வந்து ஹார்டாக பண்ணுறாரு. அந்த மாதிரி அவங்க கிடையாது.
இப்போ புத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் படாமலும் இருக்கிறது தான் ஒரிஜினல். இவங்க வந்து ரொம்ப ஹார்டாக இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹார்டாக பண்ணால் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நடுப்பாதை. சுத்தமெல்லாம் சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, ஹெவியாகவும் அந்த மாதிரி வந்து நடுப்பாதையில் பட்டும் படாமலும். ஆனால் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒத்துக்கல, அங்கே இருக்கிற துறவிகளை வந்து ஏற்றுக்கல இவர். அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் போயிட்டு அதே மாதிரி ராஜா பேரரசர் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் வரல. ஏனென்றால் இவர் வந்து அவரை உதாசீனப்படுத்திட்டார். அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஷாவ்லின் அப்படின்ற இடத்துக்கு வர்றார். அது ஒரு மலை, அதில் ஒரு குகை இப்போ இன்னமும் இருக்குது. அந்த குகையில் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, 9 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை பார்த்த மணிக்கு உட்காந்துக்கிட்டு தியானம் இருக்கிறார். சாப்பிடாம கொள்ளாம. அதாவது அவங்க சீனாவில் கேட்டோம்னா இல்லை, ஒரு சாப்பிடலை, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்கன்னு கேட்டாக்க, எடுத்துகிட்டு போவாங்க மக்கள், ஆனால் வந்து அவர் மறுத்துருவார், சாப்பிட முடியாது, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவார் அப்படின்னு ரொம்ப அதாவது அந்த அந்த பேரரசர் மேலே ஒரு கோபம் இவருக்கு. அந்த அணுகுமுறையே அப்படிதான் இருக்கும். ஆமாம், இவர் இவ்வளோ தூரம் நான் அங்கேருந்து வந்திருக்கேன், அவங்களுக்கு வந்து பௌத்தத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கண்ணோட்டம் வந்து. ஆனால் வந்து அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னாக்கா, அதான் ஒரு பாயிண்ட்டுக்கு 2 பேரும் வந்து மிக்ஸ் ஆக முடியல. அப்போ 9 வருடம் இவர் வந்து கடுந்தவம் மாதிரி இருக்கார். அதாவது புத்த இதுபடி, ஒரிஜினல் புத்த இதுபடி சாப்பிடாமல் இருக்க முடியாது. 7 நாட்கள், அதாவது தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. ஒரு 40 நாள் இல்லை ஒரு 90 நாள் கூட ஒரு ஆள் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம். தண்ணி குடிக்காமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயில்யூர் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் தேரவாதம் ஒரிஜினல் இதில் வந்து இதை ஒத்துக்க மாட்டோம். சாப்பிடாமலே வந்து 9 வருடங்கள் இருந்தார் அப்படிங்கிறது வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிமெண்ட்ஸ், அந்த இதெல்லாம் சக்தி தேவை. அதை கொடுக்கலங்கும்போது அந்த உடம்பு என்ன பண்ணும், அந்த இதெல்லாத்தையும் அரிச்சு எடுத்துரும். ஸோ அதனால் வந்து அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்புறம் வந்து 9 வருடத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இவர் வந்து அசையாமல் அப்படியே தவத்திலே இருக்கார். அதுவும் வந்து மூஞ்சி இந்த பக்கம் காமிக்க மாட்டார், செவுத்து பக்கம் திரும்பிக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா மீசை இந்த தாடி கீடிலாம் வைத்து பயங்கரமாக அவர் ஆக்ரோஷமாக இருக்கிறாள். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதனால் மக்கள் மத்தியில் அப்புறம் செல்வாக்கு வருது. 9 வருடம் ஆகுது அவருக்கு. அப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்புறமா இவர் வந்து அந்த மௌனத்தை கலைத்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு ஒரு பயம் மாதிரி இருக்குது. என்னென்னா, இவரை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேரரசரவே எதிர்த்துட்டு வந்திருக்காரு. அதுவும் வந்து அவரோட நாடும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறவிகள், இவர் வந்து தனியாக துறவி கிடையாது, இவங்கெல்லாம் பூசாரி. மகாயானத்தில் வந்து பூசாரி என்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த முத்ராச்சோக்கொட்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷ் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதான் இங்கேருந்து முத்ராச்சோக்கொட்டை போட்டு போயிருப்பார். அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அவங்க வந்து இப்போ மகாயானத்தில் போட்டிருப்பாங்க. அது இந்து மதம் மாதிரி தான், இந்து மதம் தான். ஸோ அது போட்டிருப்பாங்க. அதை இவரும் போட்டிருக்காரு. ஒரிஜினலில் போட மாட்டாங்க. ஸோ இவர் வந்து அதான் ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, அது யார், அந்த அரசருக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறார். இந்த துறவிகள் மாதிரி இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க வந்து அதான் ஆர்டினரி லைஃப்லேருந்து வெளியே வந்த மாதிரி. அதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஈவன் வந்து அதான் நீங்கள் நம்ம சீன படங்கள்லாம் பார்க்கலாம். அரசர் ஆர்மி வந்தால் கூட ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஆர்மியவே அடித்து விரட்டியிருக்காங்க. இந்த ஷாவ்லின் குங்ஃபு கற்றுக்கிட்டவங்க இவங்க ஒரு டீமாக நீங்கள் போர் திறன் கொண்ட அந்த போர் வீரர்கள்லாம் வந்தால் கூட அவங்களவே அடித்து விரட்டியிருக்காங்க. என்னென்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வரும்பொழுது. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து இவர் வந்து அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த குங்ஃபு அப்படிங்கிறது வந்து இவர் கண்டுபிடித்தாருன்னு சொல்ல முடியாது. இவர் இங்கே வந்து போர் வீரன் தான். இங்கே வந்து நிறைய இது தெரிஞ்சுட்டு தான் போகிறாரு.
அங்கே போயிட்டு அதான் அந்த வர்மக்கலை அப்படிம்பாங்க இல்லையா, ம். அங்கே போயிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே அங்கே ஆல்ரெடி சில சில ஃபைட்டிங் மெத்தட்லாம் இருந்திருக்கு. ம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசைகளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி, தசை நார்கள், தசையெல்லாம் கனெக்ட் போன் கனெக்ட் ஆகுற தசை நாரை அட்டாக் பண்ணுற மாதிரி சில வித்தைகள்லாம் இருந்திருக்கு. ம். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி அவர் வந்து ஒரு டைப்பாக கொண்டு வரார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டைப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குங்ஃபு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எங்கே போகும்னாக்கா வெளியே தெரியாது. அந்த போன்ஸுக்கு போனுக்கு உள்ளே போய் அட்டாக் ஆகுற மாதிரி 2 டைப்பு வந்து அவரே வந்து கண்டுபிடிக்கிறார். ம். கண்டுபிடித்து அதை வந்து கற்றுக் கொடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மகாயானம். இவர் வந்து இங்கேருந்து அதாவது அந்த தேரியவாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் புத்தர் இறந்து ஒரு 1000 வருடங்கள் சென்று பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட நீர்த்து போகிறது. நீர்த்து போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே வந்து அந்த மகாயானம் என்பது வந்து வந்துருச்சு, காஞ்சிபுரத்தில் வந்துருச்சு. அதை தான் இவர் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே பண்ணுறாரு. அங்கே போய் என்ன இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சீன மகாயான பௌத்தத்துக்கு வந்து ஒரு அப்பாவாக பார்க்குறாங்க. தி ஃபாதர் ஆஃப் சைனீஸ் சைனீஸ் புத்திசம் அப்படின்னு. அது வந்து சேன் புத்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேன்னா என்னென்னா அது அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்பை பௌத்தம் அப்படின்னா என்ன, கோப்பைனா என்னென்னா ஏன்னா அவங்க வந்து அந்த கூடவே ஒரு கோப்பையை வைத்து கொண்டு இருந்தாங்க. அங்கே பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு கோப்பை மாதிரி வைத்து கொண்டு இருந்தனால அது இவங்க பார்க்கும்போதெல்லாம் கூட அந்த கோப்பை வச்சுருக்காங்க. அப்போ வந்து வேறு எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பு ஒன்று வச்சுருப்பார். அந்த கம்பில் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆறை வந்து கடக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் அந்த கையில் வைத்திருக்கிற அந்த கம்புகோலை வந்து என்ன பண்ணுவார், அந்த இதில் அப்படி போடுவார். கம்பு வந்து உள்ளுக போகாது, தண்ணியில் வந்து மிதக்கும். மிதக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து இவரோட வித்தை எந்த அளவுக்குன்னா அந்த கம்பில் அப்படி ஏறி நின்றுக்கிறது. அது என்னவோ ரொம்ப பெரிய கம்புலாம் கிடையாது. அதில் நின்று அப்படியே தள்ளி அந்த இதில் அப்படியே தள்ளிட்டு போகுது. போன உடனே அக்கறைக்கு அங்கே போய் இறங்கிறார். ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அந்த டெக்னிக்கை வந்து ஷாவ்லின் இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னமும் வந்து சில பேர்லாம் கற்றுக்குறாங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சக்தி கோட்பாடு தான். சக்தி கோட்பாடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் தாந்திரிகம்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த தாந்திரிகம் தான்னா என்னென்னா உடம்பு, திரிகம்னா என்ன, திரிக்கிறதுனா என்னென்னா அப்படி வளைக்கிறது இப்படி வளைக்கிறது. இந்த யோகாசனம் இங்கே வந்து யோகா இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாவ்லின்னும் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. அந்த தாந்திரிக முறையை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து சில டைம் சாஃப்டாக அதாவது ஸ்லோவாக செய்யும்போது பார்த்திங்கன்னா மனது வந்து ஓரளவுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கான இது இருக்குது. ஸோ அந்த யோகா போன்ற பார்த்திங்கன்னா அந்த உடலில் வந்து அதிலிருந்து கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீனாவில் இருந்த அந்த சைனீஸ் மெடிசின் அந்த அக்குபஞ்சர் அப்படிம்பாங்க. அக்குபஞ்சர்னா அந்த நீடில் வச்சு பண்ணுவாங்க. இப்போ தலைவலி இல்லை ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீடில் வச்சு பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா இவங்க முறை அங்கே போயிட்டு அந்த ஒரிஜினல் முறைக்கு வந்து இவங்க நிறைய செய்திருக்காங்க. அதே மாதிரி அக்கு ப்ரெஷர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் அக்கு ப்ரெஷர் முறை வந்து இவங்க பண்ணது என்னென்னா அந்த ஃபைட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் உடலில் இருக்கிற எங்கெங்கே பாயிண்ட்ஸ் எது அடித்தாக்க எது செயல் இழக்கும், இல்லை செயல் இழந்தது எப்படி வந்து அதை வந்து திரும்ப வர்மக்கலை மாதிரியோ வர்மக்கலை மாதிரி அது எல்லாத்தையும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த குங்ஃபு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ நீங்கள் போனீங்கன்னா இவரோட கல்லறை அங்கே இருக்குது. இரண்டு கதைகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. எப்படின்னா இவர் வந்து ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்த செருப்பு, இவருக்கு வந்து என்னென்னா செருப்பு போடுறதே பிடிக்காது.
ஒரு தடவை ராஜா என்ன பண்ணுறாரு, இவர் நல்லா பிரசித்தி பெற்றதுக்கு அப்புறம், நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணுறாரு, அப்பப்போ வந்து இவருக்கு வந்து அந்த செருப்பு, ஓலை செருப்பு, ஓலையில் வந்து கொஞ்சம் செய்த இல்லை கட்டை செருப்பு கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராஜா அப்பப்போ அனுப்பி விடுவார். ஆனால் இவர் என்ன செய்வார்னா, செருப்பு அங்கங்கே, அதாவது செருப்பை வந்து அந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பில் அப்படி தொங்க விட்டுக்குருவார். இவருக்கு செருப்பு போடுறது பிடிக்காது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கரடு முரடான இடத்துல கூட இவர் அதை விட கரடு முரடாக இருந்திருக்கார். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செருப்பு அங்கே அங்கே கிடைத்ததாக, ஒரு செருப்பை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, ஒரு செருப்பை வைத்திருக்காங்க அங்கே. அது ஒரு கலரு, அது ஒரு தனி இது. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவரை வந்து, அதாவது ஒரு டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் என்ன ஆகும்னா, இவரை வந்து சூழ்ந்துருவாங்க. இவர் வந்து ஒரு ஃபைட்டர் ஆக்சுவலாக. இவர் வந்து துறை மாதிரி நடித்தா கூட, இவர் ஒரு ஃபைட்டருங்கிறதால இவருக்கு வந்து அந்த எதிர் இருக்கும். அப்போது அந்த இவங்கெல்லாம் சூழ்ந்து என்ன பண்ணுவாங்க, இவரை எரிச்சிருவாங்க ஒரு தடவை. இன்னொன்று கூட அந்த ஏலாமறிவில் கூட வரும், அவருக்கு விஷம் கொடுத்ததா கூட சொல்லுவாங்க. அதில் வந்து விஷம் கொடுத்தது சொல்கிறாங்க. இப்போ சீனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சீனாவில் இருந்திருக்கேன் நான். ஸோ சீனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து இவரை வந்து அந்த 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 திருடர்கள் மாதிரி ஒரு கூட்டம் வந்து அது ராஜா அனுப்பியதாக கூட இருக்கலாம். ராஜா அனுப்பியதாக கூட இருக்கலாம். ஏன்னா இவரை வந்து பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, கட்டிட்டு அவரை வந்து எரிச்சிடுறாங்க. எரித்தால் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் வந்து திடீர்னு வந்து அவரை வந்து பார்க்க முடியுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த செருப்பை கொண்டு பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போயிட்டாரு. அதாவது நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு நான் இறக்க போகிறேன். நான் இறக்கலை இப்போதைக்கு, நான் வந்து என்னுடைய தாய் மண்ணில் தான் இறப்பேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா கதை இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல அந்த கல்லறையும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மகாயானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப். அது ஹைப்ரிட் டைப்னு எடுத்துக்கலாம். ஹைப்ரிட்னா மரபணம் மாற்றப்பட்ட, ஒரிஜினல்லேருந்து பார்த்திங்கன்னா மரபணம் மாற்றப்பட்ட 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சீனாவில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த வைணவ பௌத்தம், சைவ பௌத்தம் இருக்குது. ஆமாம், பௌத்தத்திலே இது இருக்கு. ஆமாம், இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த தலாய்லாமா இருக்கார் பார்த்தீங்களா, தலாய்லாமா கூட்டம் அவங்கள கிரியேட் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சித்தர் போகிறார். அந்த சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ம சம்பவா அப்படின்னு ஒரு சித்தர். அவரும் வந்து இப்போ நிறைய மேஜிக் பண்ணுறவர். இவரை மாதிரியே வந்து சக்தி படைத்தவர். இங்கேருந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துலேருந்து, அவரும் காஞ்சிபுரம் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் தமிழ்நாடு தான் சித்தர். அவர் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆகாய மார்க்கமாக திபெத்துங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த சிவன் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இடம் தான் வந்து அங்கே அந்த சிவன் இருக்கின்ற மலை வந்து அங்கே இருக்குது. அது பேர் வந்து கங்கோத்ரின்னு சொல்லுவாங்க. கங்கை வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மலை இருக்குது. அங்கே தான் வந்து சிவன் குடியிருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆங்கிலத்தில் சீனாவில் வந்து அதான் K2 அப்படின்ற மவுண்டைன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஈவன் வந்து இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிட்டு வராங்க. இப்போ திபெத் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மண்ணை எடுத்துகிட்டு வராங்க. அது சிவனுடைய ஒரிஜினல் மண். இங்கே அதாவது தமிழ்நாடு சைவ மண் தான். ஆனால் வந்து அந்த சிவன் வந்து ஒரிஜினலாக வந்து குடியிருக்கின்ற இது வந்து டிபெட்டு. ஸோ அந்த டிபெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதான் சிவனை தேடி போகிறாரு. ஆனால் அவருக்கு அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு இதே மாதிரி திரும்ப ராஜாவை போய் பார்க்குறாரு. இவர் கையில் என்ன வச்சுருப்பாரு, இப்போ அது போதி தர்மர் வந்து கையில் ஒரு கம்பு வச்சுருக்காரு. இவர் வந்து திரிசூலத்தை வச்சுருப்பாரு. அவர் பேர் பத்ம சம்பவா. பத்மனா லோட்டஸு, சம்பவம்னா பிறக்கிறது, லோட்டஸில் பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி பத்ம சம்பவா. இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ராஜாவுக்கிட்ட போயிட்டு சொல்கிறார், நான் வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்கேன், அதான் சைவ பௌத்தம், புத்தர் மாதிரி ஒரு ஆள், அதான் அது வந்து சைவம் மாதிரி இது மாதிரி கொண்டு வந்திருக்கேன் நான். அது நீங்கள் சிவனோட அவதாரம் தான், சிவனோட வந்து ஒரு இது அவதாரம் மாதிரி, அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.